பரிகாரங்கள் நம்ம சொல்லலை, திரும்பவும் சொல்கிறேன். இதை ஏன் நான் திருப்பி நான் அந்த இடத்துல நான் ரிப்பீட்டடாக வைக்கிறேன் அப்படின்னு கேட்டால், எங்கள் நாலேஜ் அதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ மகரிஷி கர்மாவுனுடைய அடிப்படையில் அவங்களுக்கு பரிகாரங்கள் வருது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பரிகாரம் வராது. கர்மாவும் பலவிதமாக பிரிக்கப்படுது. சாபங்கள் எத்தனையோ வகை உண்டு. பெண் வழி சாபம் இருக்குது, சிசு வழி சாபம் இருக்குது, தாய் சாபம் இருக்கு. அதை நீங்க சில பேர் நினைப்பாங்க பெண்ணும் தாய் தான், தாயும் தாய் தான், பெண்ணு தான் அப்படின்னா, அப்படிலாம் நான் நினைக்கல. அதாவது எந்த ஒரு தாயும் குழந்தைக்கு சாபம் விட மாட்டாங்க. சில தாய் அந்த அளவுக்கு மனம் வந்தால் அந்த குழந்தைக்கு மேலே சாபம் விடுறதுக்கும் இருக்கு. அதுமாரி பார்த்தீங்கன்னா பருவ பெண்கள் வழியில் வரக்கூடிய சாபம், கல்யாணம் ஆன பிறகு மனைவியால் ஏற்படக்கூடிய சாபம், பெற்ற மகள் வழி வரக்கூடிய சாபம், ஒரு கரு தோன்றி அதை அழிக்கும் போது அதன் வழி வரக்கூடிய சாபம், சர்ப்பங்கள் வழி வரக்கூடிய சாபம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ப்ப வதம் பாவம் சாபம், பங்காளிகள் வழி வரக்கூடிய சாபங்கள், குலதெய்வ வழிபாடு இல்லாமல் குலதெய்வம் தெரிஞ்சு வழிபாடாமல் இருந்து அதன் வழியில் வரக்கூடிய சாபம், முனி சாபங்கள், ரிஷிகளுடைய சாபங்கள், நம்மளுடைய பித்திருக்களுடைய சாபங்கள், இப்படி சாபங்களே நிறைய இருக்குங்க. அதற்கு ஏற்றாறு போல நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் உள்ள தண்டனைகளும் உண்டு.